என்னடா சொல்லி எப்பாருக்கு சிவனே நிக்கிற போது அந்த கஞ்சி வைக்கிறது சுத்தி தலைமையில போட்டு கொத்து கொத்து சத்தம் வக்கால ஓடி கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன் போட. எல்லாரும் மாமனா மானம் கட்டவனே. ஒரு மாப்பிளை போட்டு இத்தனை சாத்தாங்களே கேட்டவங்க என்ன கேடு? ஆளு மௌனி அடி வாங்கி சாப்பிடாம போடா. கூட வேண்டான்னு சொல்லு. இப்படிப்பட்ட மாபெரும் சபைக்கு வணக்கம். வணக்கங்க மகாராஜா. இந்த சபையில் நாம் நடத்தக்கூடிய நாடகமான எப்படிப்பட்ட நாடகம்? அருமையான நாடகம், சூப்பர் சூப்பரான நாடகம், யாருமே பார்க்காத நாடகம். இன்னைக்கு நாம வச்சிருக்க நாடகம் லண்டன் நாராயணன் ஜண்டே. லண்டன் நாராயணன் ஜண்டை. ஆமாங்க. நாங்க வந்த வண்டியில உட்கார்ந்து சோறு தின்னு 10 பக்கம் போயிட்டு வந்தேன். வண்டியில உட்கார்ந்து வர வேஷம் போடுனாங்க. நான் என்ன நாடகம் அப்படின்னா அப்படிதான் சொன்னார் லண்டன் நாராயணன் ஜண்டை. ஏங்க
அதை கேட்டு வந்து நீ சொல்ற நீ எவ்வளவு வலிக்குதுங்க. சவுண்ட் வேற மாதிரியே போயிட்டு வாங்க வாங்க அப்படிதாங்க அடி வருவது. வாங்கவா அரசே அந்த நாடகம் அல்ல. வேற என்ன நாடகம்? இந்த நாடகம் வேறு. வேற என்னங்க நாடகம்? இங்கு நடத்தக்கூடிய நாடகமான மகாபாரதத்திலே ஒரு பிரிவு. மகாபாரதத்திலே ஒரு பிரிவு. ஆமா. அப்படிப்பட்ட நாடகமானது என்ன நாடகம்? என்ன நாடகம்? கலந்தாரி சிறை. கலந்தாரி சிறை. புலேந்திரன் களவு மாலை. புலேந்திரன் களவு மாலை. ஆமா. காலத்திலே இவ்வளவு ஒரு வீரத்தோட வேகத்தோட வந்திருக்கீங்க. நீங்க யாரு? உங்க பேரு, ஊரு, எதுக்கு வந்தீங்க, எதனால வந்தீங்க, என்ன காரணத்துக்கு வந்தீங்க, யாரு ஊருக்கு வந்தீங்க? இல்லைங்க தெரியுமா? நீங்க யாரா இருப்பீங்க? அப்படியே காட்டுங்க. ஒரு வேகத்துல வர்றதுதாங்க. நீங்க யாரு, எந்த ஒரு பேரு, ஊரு, எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, யாரா இருப்பீங்க? ஒரு வேகத்துல வர்றதுதாங்க. அப்படியா? உங்களை போய் வேண்டும்னு கேட்பணும். இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒரு நாள் சொல்லுங்க. உங்களை கேட்கணும் சொல்லுங்க. நடத்தக்கூடிய நாடகமானது கலந்தாரி சிறை புலேந்திரன் களவு மாலை. இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நாடகத்திலே நான் வந்திருக்கின்றேன். என்னை பார்த்தால் உனக்கு யார் இருக்கிறது? நாங்கள் யார் என்று சொன்னால் தெரிய வந்தாலும் அப்படியா? என்ன 56 தேசங்களுக்கும் தலைநகரம். அடேங்கப்பா, 56 தேசத்துக்கும் தலைநகரம். ஆமா. அப்பேற்பட்ட நாடு என்னங்க? நீர்வளம், நிலவளம், படைவளம், பயிர் வளம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிறந்த தாய் திருநாடு. தாய் திருநாடு டெல்லியனும் அத்தினாபுரமோ எனது நாடாகும். அடேங்கப்பா, அத்தினாபுரமோ உங்களுடைய நாடு. டெல்லி அத்திபுரத்தை தபத்தோடு பரிபாலனை செய்யக்கூடிய அலங்காத நெஞ்சம், வணங்காமுடி சேகரன், வெங்கல திரேகம் கொண்டவன், பாம்பு கொடியோன், பாம்பு கொடியோன், சர்ப்ப கொடியோன், சப்ப கொடியோன், சப்ப கொடியோன். நீங்க தானே சொன்னீங்க. இல்லைங்க, ஒரு காது சீக்காது, இன்னொரு காது கேட்காது. அதனால கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சுங்க. அப்படியா? இப்ப கொஞ்சம் சர்ப்ப கொடியோன், சர்ப்ப கொடியோன், பாம்பு கொடியோன், பாம்பு கொடியோன்.
பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஏங்க நான் தான் சொன்னேன். ஓய் அப்படிப்பட்ட அப்பேர்வட்ட நீங்க ஏய் ஓய் இப்படி 56 தேசங்களுக்கு தலைநகரமாக வந்து என்னுடைய பெயர் என்ன? வேண்டியது மத்திராவரத்தி தவத்தோடு வரிபாலம் செய்யக்கூடிய பேரோ மன்னவனாம் திருயோதினன். இந்த 56 நாட்டுக்கு பேரரசன் பெரியரசன் துரியோதன மகாராஜன் தாங்கள். ஆமா, அப்படி துரியோதன மகாராஜனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? அப்படியா? யாருக்கு பிறந்தீங்க? மகாராஜாவாக பெற்று வளர்த்தாங்களே அப்பா யாரு? நீங்க எப்ப யாருங்க பெற்றாங்க? அரசே எப்படி வந்தவன் என்னுடைய தாய் தந்தையா? யாருங்க? யாராருக்கு பிறந்தீங்க? யாராருக்கு? எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க தெரியுமா? சொன்னாதாங்க தெரியும். அது தொண்டே. வேற என்ன சொன்னேன்? தொண்டதான் இருக்கு. அப்படி என்னுடைய தாயார் தெரியுமா? யாருங்க? தாயாரோ காந்தாரி. தாயார் காந்தாரி. ஐயாரு காந்தாரி. தந்தையார் திருதராட்டிய மன்னன். தந்தையார் திருதராட்டிய மன்னன். ஆமா. அப்படி திருதராட்டிய மன்னனுக்கும் காந்தாரி தாயாருக்கும் நீங்க ஒண்டி வரதா பிறந்தீங்களா? இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க, ஒட்டிட்டு பிறந்தவங்க, ஒட்டாது பிறந்தவங்க, முன்னாடி பிறந்தவங்க, பின்னாடி பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேக்குற கரெக்டான கேக்குற. ஆமாங்க. முன்னாடி பிறந்தவங்க, பின்னாடி பிறந்தவங்க, ஒட்டிட்டு பிறந்தவங்க, ஒட்டாம பிறந்தவங்க. ஏங்க? ஆமா, ரெட்ட பிள்ளைங்க பிறந்தா ஒட்டிட்டு தான பிறப்பாங்க. அதாங்க சொல்றேன். நாய்தான். அதான் தான் கேக்குறேன். ஏய், நாங்க எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேருங்க? நாங்க 106 பிள்ளைகள் பிறந்தோம். வாடேங்க போண்டியா. எப்படி என்னதான் முண்டியாத்த இல்லைங்க, ஒரு ஆச்சரியம். நல்லாடு என்னாச்சு முண்டியாட்டு பிடிச்ச பண்றேன். இல்ல நல்லாடுனா ஓடி போயிரு, மொண்டியாடுனா அவத்தியா இழுத்துக்கிட்டு கிடக்கும்ல. ஏங்க நீங்க 101 பேர் பிறந்தீங்களே, என்ன வருஷத்துக்கு ஒண்ணு பிறந்தீங்களா? இல்ல வாரத்துக்கு ஒண்ணு பிறந்தீங்களா? இல்ல மாசத்துக்கு ஒண்ணு பிறந்தீங்களா? இல்ல நாள் ஒண்ணு பிறந்தீங்களா? இல்ல உங்க அம்மா கூட்டு பாத்ரூம்ல சனி மூலையில உட்கார்ந்து பாவாடை தூக்கி கைய உள்ள விட்டு சும்மா வெட்டுக்கு புடிங்க மாட்டாங்க. தெரியாதுதான் கேக்குறேன். ஒரு ஆளு 16 பேத்த பாவாயிரம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க 101 பேர்னா சும்மா சர்வ சாதாரணமா பேர் கேக்குறேன். என்ன பேர்? சிவபிரசாந்தா.
அவங்க சொல்றது சிவபிரகாஷ் சொல்றது புரியுதா? இல்லைங்க பையன் இப்பதாங்க சோறு சாப்பிட்டு அரை தூக்கத்துல வந்திருக்காப்ல. சிவபிரசாந்த் அவர்கள் என்ன? சிவபிரசாந்த் அவர்கள். சிவபிரசாந்த் அவர்கள் இன்னும் சிறு வயதாக இருந்தாலும் எத்தனை ஒரு பெரிய அறிவு. ஆமாங்க. எவ்வளவு ஒரு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. சிவபிரசாந்த் அவர்கள் இந்த 10 ரூபாய் வாரி வழங்கினார் அல்லவா? அவர் படிக்கக்கூடிய கல்வியானது மாரியம்மனுடைய துணையோடு சிறப்போடு அவர் கல்வியானது உயர்வு அடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். 16 பெத்த பாவாயின்னு கூட உலகத்துல சொல்லியிருக்கிறாங்க, கேள்வி போட்டிருக்கிறோம். ஆனா நீங்க 101 பேர் பிறக்கிறதுனா சர்வ சாதாரண விஷயமா? நீ கேட்ட கேள்வி எல்லாம் சரி. ஆனா 101 பிள்ளைகள் நாங்களே போய் வந்தோம். எப்படிங்க? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் ஒரு 10 மாதம் சேர்ந்தால் ஒரு குழந்தையான பிறக்கும். ஆமா ஆமாங்க, அப்படி பிறக்கும். ஆமா. நாங்க போனது எப்படி? எப்படி? 100 மாதம் கழித்தால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். பலாரிசி வரமானது கொடுத்தாரா? 100 மாதம் கழித்தால் உலகால ஒரு அழகான மைந்தன் பிறப்பான். பலாரிசி வர கொடுக்குறாங்க. 100 மாதம் கழித்தால் அப்படின்னா எத்தனை மாசம் இருக்கணும்? அடேங்கப்பா, அப்படின்னா எப்பங்க 10 வருஷம் 5 வருஷம் மேல போக மாட்டேங்குது. அப்படி போல பலாரிசி வரமானதை கொடுக்க அந்த வரத்தின் பிரகாரம் தாயானவள் திருமணம் செய்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வரத்தை வாங்கினது எங்க அம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே? ஆமா. சரி. அப்படி திருமணமாவதற்கு முன்பதாக இப்படி பலாரிசி வரம் கொடுத்தார். பிறகு திருமணமாக செய்தார். என் தந்தையோடு பிறந்தவர்களும் 3 பேர். யார் யார்? யார் யார்? யார்? பாண்டு மன்னன். என் தந்தை ஒன்று, பாண்டு மன்னன் ஒன்று, மிதுனன் ஒன்று. சரிங்க. அப்படி பாண்டு மன்னன் 3 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா ஒருத்தர் குழந்தை இல்ல, 2 பேருக்கு குழந்தை இருக்காங்க. சரி, யாரா இருக்கு? யாரா இருக்கு? ஓய், என் தந்தைக்கோ 100 பிள்ளைகள், பாண்டு மன்னனுக்கு 100 பிள்ளைகள். என் தந்தையாராகிய யாருங்க? வெள்ளை பாண்டு மன்னனுக்கு எத்தனை பேர்? 5 பேருங்க. ஓ, பாண்டு மன்னனுக்கு 5 பேரு. ஆமா. திருதராட்டி மன்னனுக்கு நீங்க 100 பேர். மன்னனுக்கு 100 பேர் நாங்க. பிறந்து என்ன பண்றது? என்ன ஆச்சுங்க? எப்படி பிறந்தோம்? எப்படிங்க? எங்க தந்தையார் வந்து பார்த்தா எங்க அப்பாவா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? என்ன ஆச்சுங்க? என் தந்தை திருமணம் செய்த பின்னால் என் தாய் நினைத்தால் என்னன்னு எங்க அப்பா சித்தப்பா வந்து 2 பேர்த்த கல்யாணம் பண்ணாரு. 2 பேர்த்த? யாரு யாரு? குந்தி மந்தாரி. குந்தி மந்தாரி. ஆமா. சரிங்க. குந்தி மந்தாரியை திருமணம் செய்து சில காலம் சேர்ந்த 10 மாதம் கழித்த உடனே தருமரை பெற்றெடுத்து விட்டார். தருமரை பெற்றெடுத்த உடனே தாயானவள் யார்? காந்தாரி நினைத்தார். என்ன நம்ம வயிற்றுல குழந்தையா நம்மை கொல்ல வந்த குத்துவனா என்று தெரியவில்லை என்று சொல்லி அடி வயிற்றுல திடீர் என்று குத்தி கொண்டாராம். அது ஏன்? அது என்ன காரணம் தெரியுமா? அரச குலத்திலே யாராவது ஒரு கல்யாணம் செஞ்சவங்க முதல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்துட்டா அவங்களுக்கு தான் இளவரச பட்டம். ஓ, இளவரச பட்டம். ஆமாமா. சரிங்க. அப்படி இளவரச பட்டமான எங்கேயும் நம்ம மகனுக்கு கிடைக்காம அவங்களுக்கு போய் கிடைக்குமோ சொல்லி எங்க அம்மா வந்து அடி வயிற்றுல திடீர்னு செஞ்சுட்டாங்க. ஆச்சரியமான தாயார் அவசரப்பட்டு ஒரு தாய்க்கு செய்த ஒரு காரணத்தால் அந்த 36 மாதம் கருவறையிலே இருந்த அந்த கருவானது அரைந்து வெளியிலே வந்தன. வெளியே வருதுங்க. ஆமா. அப்படி வெளியிலே வந்த உடனே ஒன்றாக சேர்ந்து மண் கலயங்களை கொண்டு வந்து அந்த கலயத்தில் நிரப்பினாக அந்த உதிரத்தை எல்லாம் அள்ளி 100 கலயமாக ஓரம்பாரமா இருக்குதுல்ல, அதையெல்லாம் ஓரம்பாரமா இருக்குதுல்ல குட்டி ஒரு கலயத்தில் நிரப்பினாங்க. ஆமா. அப்படி 101 கலயங்களை ஒரு இடத்தில் வைத்து தாயானவள் கோழியானது முட்டையிட்டு அடை காய்க்கிறதோ அது போல் அடை காத்து வந்தாலாம். அப்படி அடை காத்து வந்தது எத்தனை மாசம்? 64 மாதம். ஓ, மண்கலயத்தில் இருந்தது 64 மாதம். ஆமா. சரிங்க. தாயின் கருவறையில இருந்தது 34, மண் கலயத்திலே இருந்தது 64. சரிங்க. ஓ, இதுல 36 மாசம் வவுத்துல. ஆமா. மீதி 64 மாசம் அந்த மண் கலயத்துல. புரியுதா? மாமாங்க. 100 மாதம் கழித்த உடனே முதல் கலயமானது படார் என்று வெடிக்க கலயத்திலே பிறந்தவங்களோ கலந்தாதறிஞ்ச பிறந்த மன்னன் துரியோதனன். முதல் கலயமானது ஒவ்வொன்றாக வெடிக்க அந்த கலயத்திலே 100 ஆண் குழந்தைகள் பிறந்தோம். கடைசியிலே ஒரு பெண் குழந்தை திருச்சடை என்று ஒரு பெண் ஆனவள் பிறந்தார். ஒரு திருச்சடை என்ற பெண் ஆனவள். அப்படி 100 பேர் நாங்க ஆம்பளை பசங்க போறோம்.
நினைச்சாவே நெஞ்சமே படார்னு வெடிச்சிட மாட்டேங்கிறா. ஏங்க எதனாலங்க? ஏங்க 5 பேருக்கு பாதி ராஜி, எங்களுக்கு பாதி ராஜிமாடா. ஏத்துக்க முடியாது. சித்தப்பா பசங்க 5 பேர் பாண்டவர்கள். தருமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமனை சொல்லக்கூடிய 5 பேர். 5 பேருக்குமே பாதி ராஜியா? பாதி ராஜியா? 100 பேருக்கு பாதி ராஜியா? தெரியவே கிடையாது. எங்க அப்பா முறையை வச்சு எங்க அப்பா 2 பேர் தானே. விதுரனுக்கு நாடு பிரிக்கல. ஆமா, அவருக்கு நாடு கொடுக்கல. பாண்டு மன்னனுக்கும் என் தந்தையாராகிய விருதாட்டி மன்னனுக்கும் பாதி ராஜ்யமாக பிரித்து கொடுத்தார்கள். அப்பதான் நான் எங்க மாமா சொன்னாரு, என்னன்னா நாம நினைச்சு ஒண்ணா நடந்துருச்சு. 100 பேருக்கு 100 பாகம் வந்து சேரும். 5க்கு 5 பாகம் மட்டும்தான் போகும் என்று நினைத்தால் தந்தையை முறை வைத்து பிரித்து விட்டார்களே. இதை விடக்கூடாது. ஆண்டவனத்தில் இருக்கக்கூடிய நாடு, நகரம், நவநீத செங்கோல் ஆளும் படை அனைத்துமே அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கோரி பலிக்குமா மண்டபத்தை கட்டி பார்க்க அழைப்பு கொடுத்தோம். அந்த பாண்டவருக்கு அழைப்பை ஏற்று பாண்டவர்கள் வந்தார்கள். வந்த பாண்டவரை மதுரையிலே அமர வைத்து என்ன பண்ணீங்க? ஜகடி மாமன் துணையோடு என்ன செய்ய தெரியுமா? என்ன பண்ணீங்க? நாடு, நகரம், நவநீத செங்கோல் ஆளும் படை. யாருமே வகுத்துக்கு சோத்த திங்கிற எவனும் அந்த காரியம் பண்ண மாட்டாங்க. அறிவு கேட்டவங்க கூட அந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. மாமனோட சேர்த்து மாமன் பண்ண வேலை. மாமன் சொல்ல நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி போல அந்த சந்தானாகிய தர்மராஜன் அவன் பொண்டாட்டி வச்சு அடகு வச்சாருனா அதையும் தோத்தான். சரி, போனா போது எல்லாத்தையும் நானே ஜெயிச்சுட்டேன். நான் எங்க மாமன் என் ஆசை பிரகாரம் என் மாமன் அனைத்துமே எனக்கு அபகரித்து கொடுத்தார். அப்பொழுது பாண்டவர்கள் கேட்டார்கள், ஆதிராஜ்யத்தை எப்போது கொடுப்பாய் என்று. 4 வனவாசம் போக வேண்டும். எத்தனை வருஷம்? 12 வருடம் காடு வனவாசம், ஓராண்டாய் காலவாசம் கழித்து வந்தார். உங்களுக்கு சேர வேண்டிய பாதிராஜ்யம். அப்படி என்று சொல்லி ஆண்டவனை வனம் பிடித்து அனுப்பினேன். அப்படி வனம் போன பாண்டவர்கள் 12 வருஷம் 13வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 13வது வருஷத்துல அதுவும் இன்னொரு கட்டளை கொடுத்தாங்க. தெரியுமா? 13வது வருஷத்துல பாண்டவர்கள் யாருடைய கண்களுக்காக தெரிஞ்சா மீண்டும் 13 வருஷம் ஓட்டுவேன். இவங்கதான் பாண்டவர்கள் கண்டுகிட்டா மறுபடி 13 வருஷம் போகணுங்க. வனமே போகணும். அப்படி என்ற கட்டளை கொடுத்து பிரித்து அனுப்பினேன். சரி, பாண்டவர்கள் இதுவரையும் கண்ணிலே பார்க்கவில்லை. அப்படியும் கண்ணிலே பார்த்து விட்டால் மீண்டும் 13 வனமாக ஓட்டி வைக்கலாம் என்ற ஒரு ஆசை. சரிங்க. இதற்காக ஆலோசனையாக கொண்டும் தெரியவில்லை. மாமனாகிய ஜெகன் இருக்கின்றான். ஜெகனை அழைத்துக் கொண்டு வா. என் மாமனத்திலே ஆலோசனையானதை கேட்டு மாமன் ஆலோசனை பிரகாரம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அந்த பாண்டவரை. சரிங்க. பாண்டவரை ஒழிக்கணும். ஐயோ, அது என்ன ஒழிச்சு போடாதீங்க. நானும் சிவனேன்னு கிடக்கிற கருமாந்தரம். பாண்டவர் சொல்றா அந்த கோபத்தை என் மேல காட்டு வர்றீங்களா? சரி, ஒரு கோபம் விடுங்க. அந்த ஆத்திரத்தை அப்படியே அடக்கி வைங்க. நாங்க போய் மாமனை வந்துட்டு வர்றேன். ஆமாங்க, ஆத்திரம் வந்தா கூட பரவாயில்ல, மூத்திரத்தை அடக்கி வைக்காதீங்க, போயிட்டு வாங்க. அறிவியல் சமையலே பிரியாத மன்னனாக வட்ட தன்னுடைய தாய்மாமனாக வட்ட சமுதிராஜன் அழைக்க சமுதிராஜன் சபை தர்பார் மற்றும் சீமவரா.
அன்று கொலை கொடுத்தானே அன்றைக்கே மாமா மாமா வெற்றி மாமா மாமா வெற்றி அவர் கூறியலை தீராட்சி சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கங்க. சபையிலே நாம் நடத்தும் நாடகமானது என்ன? கலந்தாரி சிறை. கலந்தாரி சிறை. ஆமாங்க. உலேந்திரன் களவு மாலை. உலேந்திரன் களவு மாலை. நாடகத்தில் என்னை பார்த்தால் உனக்கு யார் என்று தெரிகிறது? கையெழுத்து கூப்பிடுங்கப்பா. சேலம் மாவட்ட ஜில்லா கலெக்டர் சப்ப கலெக்டர் வந்திருக்கிறாரு. வாங்க. என்ன சொல்ற? நம்ம சேலம் மாவட்ட ஜில்லா சப்ப கலெக்டர் தான் நீங்க. சிரிக்காத குறம் கையில இட்டு விடுவேன். நீங்க சிரிச்சா எனக்கு பொச்செல்லாம் எரியுது. என்னடா ஓய் ஏருக்கு மாறா என்னிடத்தில் பேசக்கூடாது. ஏன் என்ன பண்ணுவேன்? பேசினால் சாபத்திற்கான ஜாக்கிரதை. யார் நீயே? நீ சாபம் கொடுத்தா அந்த சாபம் எனக்கு வருது. நான் கொடுத்தால் சாபம், கொடுத்தால் வரம், விட்டால் சாபமடா. போயாயோ பத்திரி கொடுத்த சாபமே பலிக்கலையாமா. சாபமே எனக்கு பலிக்கு போகுது. என்னை பற்றி உனக்கு இன்னும் நன்றாக தெரியவில்லை நினைக்கிறேன். அதனால் தான் இப்படி ஏறுக்குமாறான வார்த்தை பேசுகிறாய். என்ன பண்ணுவ? நான் யார்? என் பெயர் என்ன? நாடகத்தில் என்ன ஆர்வம் என்று தெரிந்து விட்டால் இப்படி பேச மாட்டாய். அப்படியா? ஆமா. அப்படியே சொல்லிவிட்டால போய் சொல்லியா ஏறுக்குமாறா தலைக்குறவா நினைக்கிறேன். என்னையா பண்ணுவ? சரி வாடா, நான் யாருன்னு சொன்ன பிறகு உன்னை கவனித்துக் கொள்கிறேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். காந்தாரபுரி தேசத்தை ஆண்டு வருகின்ற தந்தையோ மன்னன் காந்தார அரசன். மன்னன் காந்தார அரசன். தாயார் சுகுணவல்லி அம்மையார். சுகுணவல்லி அம்மையாருக்கும் காந்தார மன்னருக்கும் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? 104 ஆண் மக்கள் பிறந்தோம். மாமா இன்னொரு ஆள் வந்தா கஞ்சுவடி ஜிப்பி தலைமையில கவுத்துக்கிட்டேன் கேட்டா 101. இந்த செல்டு கேட்டா 104. அப்பனுங்க அம்மாவும் வேற வேலையா இருந்திருக்காமா? என்ன சொல்லுகிறாய்? இல்ல எல்லாரும் புள்ள வைக்கிற வேலையா தான் இருந்திருப்பாங்களா? அப்படி இல்லடா, எல்லாம் தேவர்களும் ரிஷிகளுடைய அம்சியால் பிறந்தவர்கள். தேவரோட அம்சியால் பிறந்தவங்க. சரி சரி தாத்தா. 104 பேர் ஆண் மக்களா பிறந்திருந்தாலும் கடைசியாக பிறந்தவன் ஜகுனி மாமன் என் பெயர். எல்லாருக்கும் கடைசியா பிறந்தவன் கடைசி. என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொன்னீரே. மந்திரம் தந்திரம் கூடு விட்டு கூடு பாய் பத்தி எல்லாம் கற்றுணர்ந்தவன். கூடு விட்டு விட்டு ஊடு பாண்டினா அல்லையும் எண்ணி விடுவாங்களே. மந்திரங்கள் தந்திரங்கள் கூடு விட்டு கூடு பாய வித்தை. கூடு விட்டு கூடு பாய சுருக்கமாக சொன்னால் மரங்களை பறக்க செய்வேன், மலைகளை கரைக்க செய்வேன். அப்படிப்பட்ட அம்சம் பொருந்திய மந்திர ஜாலம் படைத்தவன் ஜகுனி மாமன் ஆகிய நான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செத்து போற மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்குற நீயே மலைகளை கறக்க செய்வேன், மரங்களை பறக்க செய்வேன்,
இவன் என்னை ஏற்றுவாரா? என்னை சோதிக்கிறாய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓம் மலையாள ஜகவை மலையாள பகவதி ஓடிவா 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 ஓடிவா. என்ன பானுபுராக தட்டுறியா? மந்திரம் மந்திரம் மந்திரமா? மலையாள பகவதி ஓடிவா 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 ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. 27 ஜமக்கால் 37 போரில் போத்தி கொடு ஓடிவா ஓம் காளி ஓடிவா. 4 கட்டி 4 புறா 4 ஜிம்மிஷே. இவன் ஏருக்கு மாறாகவே என்னை பற்றி பேசிக் கொண்டு இவன் இக்கணம் முதல் பேசாமல் ஊமையாக போட்டு என்னை தாறுமாறா பேசிவிட்டாய். இனிமேல் உன்னால் ஒண்ணு மனம். இந்த சாபம் பலிக்கவில்லையே சிரிக்கின்றானே. சாபம் பழித்தே திரும்ப என்ன சிரித்துக் கொண்டிருக்கிறாய். படித்து விட்டது, படித்து விட்டது. என்னடா சாபம் கொடுத்தேன் நான். யாரா அவன்? என்னடா என்னடா ஆச்சு? வண்டிய வரப்ப மணி மணி மாதிரி பேசிட்டு வந்தேன். என்னடா ஆச்சு? என் தாத்தா வந்தாரு, ஆனா அப்படி ஆடினாரு. என்ன சீட்டு வேண்டாரா? ஆன்ஸ் போடுறாரா? ஆனா மந்திரம் போடுறாரு. நாங்க அந்த வேலை சரிக்க நாங்க வந்தோம். சரி வந்தாரு ஆனாரு. மத்தகாரண்ணா பண்ணாரு. யாரு மூவி நான் பொட்டிக்காரன். ஆனா பொட்டி ஓட்டினாரு. கை சோடு கை சோடு வாயில வச்சுக்கிட்டு கொள்ளக்காரன் கொள்ள ஊதுறாரு. அத்தனை பேருமே ஏதோ விதமா பேசிருப்போம், அதனால சாப்பிட்டு கொடுத்துறாரு. நான் சொல்றேன், நான் சொல்லி காப்பாத்து வரேன். என்னை பார்த்து தாறுமாறாக தலைக்குறைவாக நினைத்து விட்டானவன். நான் சும்மா விடுவேனா? என் மந்திர ஜாலம் மாயா ஜாலம் எல்லாம் எடுத்து ஒரே ஒரு சொல் மந்திரத்தை உதவி செய்து ஊமையாகி விட்டான். அவன் அந்த வாயை வச்சுதாங்க அவன் பழம்பு தன்மை இருக்குது. சரி, நீங்க அந்த வாயை நீங்க கட்டி போட்டீங்கன்னா எப்படிங்க வைத்தியம் பண்ணுவான். அதனால காப்பாத்துங்க. நீ போய் அவர் காலை உளுந்து, சாமி இனிமேலு இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கால் உழு. கூப்பிடு. அப்படி அப்படி உன்னை ஒரே ஒரு தடவை சொல்றா. எப்படி ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னா அவனா இந்த ஒரு தடவை. ஆமா, மன்னிச்சு மன்னிச்சு இந்த சாபத்தை எடுத்து விட்டுருங்க. ஓ அப்படி சொல்றியா? சரி சரி. ஓ மலையாள ஜகவாதி ஓடிவா ஓடிவா ஓடிவா. மீண்டும் இவன் பழைய மாறிய பேசுவானாக. இல்லைங்க, நீங்க சாபம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். மறுதால் ஏன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மந்திரி யாரு? எந்த சாபம் கொடுத்தாலும் ஊம சாபம் மட்டும் வேண்டாங்க. இப்பொழுது புரிந்ததா என்ன? மந்திர ஜாலம் தந்திர ஜாலம் கூட விட்டு கூடுபாய் வந்து எல்லாம் கட்ட இந்த ஜகுனி மாமனை பற்றி இப்பதாங்க தெரியுது. நான் கூட கொஞ்சம் ஏதோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். உண்மைதான். அப்படி மாமன் நான் ஜகுனி மாமன் காந்தாரபுர அரசனாக இருந்தாலும் எங்கு வாழ்ந்து வருகின்றேன்? எங்கே? அஸ்தாவரம் என்ற காலத்திலே வாழ்ந்து வருகின்றேன். எதனால? அஸ்தாவரத்தின் சகோதரி ஆகிய காந்தாரியை கல்யாணம் செய்து கொடுத்து காரணத்தினால் அன்று முதல் இன்று வரையில் சகோதரி ஆகிய காந்தாரியோடு நான் அஸ்தாவரத்தில் துரியோதனனுக்கு மாமனாக இருந்து சில தந்திரங்கள் மந்திரங்கள் ஆலோசகராக. ஆமா, சரி சரிங்க. நாட்டின் தளபதியாக வாழ்ந்து வருகின்றேன். ஓ, நாட்டின் தளபதியாக துரியோதனன் வாழ்ந்து வருகிறீங்க. ஆமா, சரி சரி சரிங்க. ஓய் ஓய், நான் செய்த காரியம் ஒன்றா இரண்டா? ஒண்ணா ரெண்டா? எடுத்து சொன்னால் ஏட்டில் அடங்காது. அத்தனை நல்ல காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறேன். மன்ன திரியோதனனுக்கு நல்ல காரியமா பண்ணிருக்கீங்க. அப்படி
எப்படிப்பட்ட நல்ல காரியம்? அப்பேற்பட்ட நல்ல காரியம் அல்லங்க. என்ன காரியம்? என்னென்ன? ஏய், ஓய், பாண்டவராகிய ஐவராஜாக்களுக்கு கௌரவருக்கு போட்டி போறாம உருவாக்கினேன். போட்டி வராமையே நான் தான், என்னாலதான். ஓ, இதெல்லாம் இது நல்ல காரியம். என்னென்ன? நல்லா இருக்கிற அண்ணன் தம்பிகளை தனித்தனியா பிரிச்சு விட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு நல்ல காரியம். பிரிச்சு வச்சேன். பிரிச்சு வச்சது இல்லாம பாண்டவர்களுடைய நாட்டை அபகரித்து கொடுத்தேன் மன்னன் திரிவோடு. இது நல்ல காரியமா இல்லையா? அருமையான காரியம். நீ இருக்கிற வரலாம் இருந்தாலும் உருப்பட போறான். ஏண்டா? இல்ல இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்றீங்களே. ஆமா, என் மருமகன் வாழ வேண்டும் ஆமா என்பதற்காக வேண்டி பாண்டவரை அடித்து கெடுத்து கையினால் பகடையாடி காடு வனவாசம் ஓட்டி வைத்து நாட்டை அனைத்தும் அபகரித்து கொடுத்தேன் மாமன் சகுடி மாமன். எப்படிப்பட்ட நல்ல காரியம்? அருமையான நல்ல காரியங்க. இதுவெல்லாம் தெரிந்த என் மருமகன் என்ன செய்தான்? என்ன பண்ணாருங்க? இப்படிப்பட்ட நல்ல காரியம் செய்ததற்கு அவன் அரண்மனையிலே காளியம்மன் சிலை வைத்திருந்தான். காளியம்மன் சிலை. அந்த காளியம்மன் சிலை வேரோடு இப்படி கொண்டு அது வரக்கிடத்துல போட்டுட்டு காளி ஆயிடுச்சுல உட்கார்ந்து இருந்தது பாரு. ஆமா, அந்த இடத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சாங்க. காளியாய் சிலை கொண்டு போய் வரகணத்துல போட்டு உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆமா, அதே காளியாய் மாதிரி நீ என்னைக்கு வரகணத்துல வந்து சாவு போறியோ தெரியல. காளியாய்க்கு அந்த கெதினா நீங்க எல்லாம் என்ன சொல்றதே மாயால கருத்து. என் மருமனை பற்றி உனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னங்க, பாண்டவரை வனவாசம் ஓட்டி வைத்து 12 வனவாசம் ஓராண்டு ஐக்கால வாசகம் 13 போக சொல்லி என்ன நடந்தது தெரியவில்லை. என்ன ஆச்சுங்க? நீ வந்து நோக்கம் என்ன? உங்க மருமக பிள்ளை துரியோதனன் கூப்பிட்டாருங்களே. அப்படியா? ஆமா, புறப்படி மருமனை பார்க்கலாம். மல்லிகை முல்லிகை மட்டிவேர் மறிக்கொண்டு பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலரை பறித்து வந்து அடியேன் வணக்கம் செய்கிறேன் மாமா.